போட்டுட்டுதான் நீங்க இந்த பிரச்சாரம் யார் ஒத்துனாதா? நீங்க டீச்சர்ஸ் போடணும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் போடணும். நீ எத்தனை பேர்னு தெரியாது, எப்படி ஆள் போடுவாங்க? ஐயா அப்படி இல்ல, ஆசை இருந்ததுன்னா தெரியுமா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேந்திர வித்யாலயில போங்க, மும்மொழி கொள்கை இருக்குது. மும்மொழி கொள்கையில மலையாள டீச்சர் இருக்கிறாங்களான்னு ப்ரூவ் பண்ணுங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த இந்த கொள்கை எந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நான் இப்ப காட்டுறேன். வெறும் மும்மொழி கொள்கை சார். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேக்குற, ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டுருங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றோம்? இப்பதான் சிஸ்டத்தை கொண்டு வரோம். இவங்க ரெண்டு மொழி கொடுக்கறது இருக்கு தமிழ்நாட்டுல, புரியுதா? தமிழ்நாட்டுல கேந்திரத்துல போட்டா அது வேற. அதுல நீங்க ப்ரூவ் பண்ணாதே நான் நம்ப முடியும். இப்போ இல்ல இது என்கிட்ட இருங்க முதல்ல இது வந்து மும்மொழி கொள்கையை நீங்க என்ன பண்ணீங்க? இரண்டு மொழி கொள்கையை ஸ்டேட் கவர்மெண்ட்ல மும்மொழி கொள்கையா மாத்தணும்னு சொல்றீங்க. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்? மும்மொழி கொள்கை பிரெஞ்சு ஜெர்மனி எதுவும் எடுத்துக்கலாம் தம்பி. மும்மொழி கொள்கை வச்சுக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட், மும்மொழி கொள்கை வச்சுக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க டீச்சர்ஸ் வேற சப்ஜெக்ட் படி டீச்சர்ஸ்க்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும்ல. சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குல்ல, சிபிஎஸ்இ வந்து பிரைவேட். இது மட்டும் தான் இருக்குதா? எது சிபிஎஸ்இல ஹிந்தி மட்டும் பிரெஞ்சு எடுத்துக்கலாம், ஜெர்மன் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுவீங்க? பதில வேணும் தான் சொல்லிட்டாங்க கேக்குறோம். உத்தரப்பிரதேச பீகார்லயும் மூணு லாங்குவேஜ் படிச்சுக்கிறாங்களா? ஆமா, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவனுக்கு இங்கிலீஷே பேச தெரியாது. உத்தரப்பிரதேச அதுக்கு அங்க போறோம். நம்ம தமிழ்நாட்டை பத்தி நான் என்ன கேக்குறோம்? சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்கல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறாங்களா? அதுல எல்லா முடியும் இருக்குதா? அந்த மாதிரி கேக்குறோம். அந்த மாதிரி ஏழை மாணவர்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு எல்லா முடியும் தமிழ்நாட்டுல போராடுறீங்க. நீ உன்ன டீச்சர் எல்லாம் கொடுத்தீங்க கேட்டா? ஆமா, டீச்சர் எல்லாம் தெலுங்கு ஸ்கூல் இருக்கு. தெலுங்கு ஸ்கூல் இருக்கு. ஒரிசால 3 லாங்குவேஜ் இருக்குங்க. ஒரு ஆளு மேல 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன். ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.